கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலியமாக 2024ஆம் ஆண்டிற்கான ஜூன் மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரிஷபராசிக்கான வீடியோ. இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாத கிரகநிலை ஆராயும் போது உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று உட்கார்ந்துருக்கார். அப்போ உங்களோட சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் உங்கள் ராசியிலேயே புதன், குரு, சுக்கிரன், சூரியன், அப்போ இந்த 4 கிரகங்களுமே உங்களோட ராசியிலேயே உட்காந்துருக்கிறத பார்க்க முடியுது. அதில் உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுறது மிகப்பெரிய ஒரு ராஜயோக வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம்ன்றவிதிங்க. உண்மையாலுமே சொல்ல வரேங்க, என்னோட கணிப்பில் இதுக்கு முன்பாக நடந்த காலகட்டங்கள் எண்ணி பார்க்கும்போது கடந்த ஒரு 1.5 வருட காலகட்டங்கள் அந்த அளவுக்கு விசேஷம் இல்லாத ஒரு அமைப்புன்னு தான் சொல்லணும் ரிஷபராசி அன்பர்களுக்கு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் 12ஆம் இடத்துல இருந்து சுப செலவுகளை கொண்டு வந்து கொடுத்துருந்தார் அப்படின்ற விதிங்க. ஆனால் பணமானது வருது, ஆனால் எதுக்கு போகுதுன்னு தெரியன்ற மாதிரி சுப செலவுகளை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாய்ந்திருக்கும். எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் கையில் பணம் நிற்கலையே அப்படின்ற ஒரு காலகட்டங்கள் உங்களுக்கு உருவெடுத்திருக்கும். ஆனால் கடந்த மே மாதம் 1ஆம் தேதி என்று பார்த்தீங்கன்னாக்கா குரு பயிற்சி நடந்தது இல்லவா? அந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல வந்து உங்கள் ராசிக்கு வந்து உட்கார்ந்துருக்கார். அப்போ குரு பகவான் எப்பொழுதுமே உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னாக்கா அந்த குருவின் பார்வை, குரு உங்கள் ராசியில் வந்து இருக்கக்கூடிய காலகட்டங்கள் தான் எண்ண அலைகள் எல்லாமே ஒரு பாசிட்டிவான செய்திகள் சிந்திக்கக்கூடிய ஒரு ஆற்றல்கள் உருவாகுன்றவிதிங்க. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்தே ஜென்மத்தில் குரு வந்தக்கூடிய காலகட்டத்தினால அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாமே புனிதமடைகின்ற விதிங்க. ஆனால் இருக்கக்கூடிய இடம் அந்த அளவுக்கு வளர்ச்சிகள் இல்லை அப்படின்ற விதி. அப்போ உங்கள் ராசியில் குரு பகவான் உட்கார்ந்துருக்காரு, அப்போ யோகம் இல்லைன்னு சொல்கிறீங்களா அப்படின்னாக்கா கிடையவே கிடையாதுங்க. உங்கள் ராசியில் குரு பகவான் இருக்கக்கூடிய காலகட்டம் வரலும் உங்களை வந்து ரொம்ப உடலை வருத்துவார். ஆனால் அதுக்கு தகுந்த பன்மடங்கு உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் உருவாகுங்க. இந்த நேர காலகட்டத்தில் நீங்களாம் பார்த்தீங்கன்னா உழைக்கிறதுக்கு ரெடியாக இருந்தீங்க அப்படின்னாக்கா இந்த குரு பகவானால் மிகப்பெரிய ஒரு ராஜயோக வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய நபர்களாக இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருந்துட்டு இருப்பீங்க. காரணம் என்ன? ஜென்மத்தில் குரு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உடல் ரீதியாக மன ரீதியாகவும் கொஞ்சம் அழுத்தங்கள் இருக்கும் அப்படின்றது விதிங்க. ஆனால் அழுத்தங்கள் இருந்தாலும் இந்த குரு பகவான் பார்க்கக்கூடிய இடங்கள் அனைத்தும் புனிதமடைன்றது எழுதப்பட்ட விதி. அப்போ உங்கள் ராசியிலிருந்து இந்த குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்க்குறார். இந்த 5ஆம் இடமானது பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம், மாமன் ஸ்தானம் சொல்லக்கூடிய இடங்க. அந்த 5ஆம் அதிபதியும் இந்த மாதத்தின் தொடக்கத்திலே உங்கள் ராசியை நோக்கி வந்து உட்காந்துருக்காரு. அப்போ குலதெய்வமே உங்களை நோக்கி வந்ததாக அர்த்தம். குருவின் பார்வையும் 5ஆம் இடத்துக்கு கிடைக்குது. 5ஆம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறதுனால இந்த மாதத்தின் தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னாக்கா அந்த குலதெய்வமே உங்களை நோக்கி தேடி வரக்கூடிய காலகட்டம் உருவாகும். குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள்லாம் செய்யக்கூடிய அமைப்புகள் உருவாகும். அழியா சொத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு தந்தை வழி சொத்து சுகங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமான சூழல்களை பிரித்து கொடுக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். தந்தை வழி சொத்து சுகங்கள், வில்லங்கள், கோர்ட்டு கேஸ் வழக்குகள் இருக்குது சார், இது எப்போ தீர்வாகும்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த ஜூன் மாத காலகட்டத்தில் இந்த கோர்ட்டு கேஸ் வழக்குகள் உங்களுக்கு ஒரு சாதகமான சூழல்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றது மட்டும் தெளிவுபடுத்த விரும்புகிறேங்க. அதே போல் இந்த குரு பகவானோட பார்வையானது உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு படம் இருக்குது. 7ஆம் இடம் கலசரஸ்தானம், திருமணஸ்தானம் அப்படின்றனால அந்த 7ஆம் அதிபதியும் சொந்த வீட்டில் 12ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெறதுனால இந்த மாத காலகட்டத்தில் திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடிய வருது. குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பேர் உருவாகிறது. இந்த மாதிரி சுபகாரிய நிகழ்வுகள் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் உருவாகிறத கண்குளிர பார்க்க முடியும். அடுத்தது 9ஆம் பார்வையாக பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்தை சனிவோட வீட்டை பார்க்க இருக்கிறாருங்க குரு பகவான். அப்போ 9ஆம் இடத்தை பார்க்கறனால தந்தை வழி சொத்து சுகங்களால் ஆதாயங்கள் பெறுறது, தந்தைக்கு உங்களுக்கும் ஒரு இணக்கமான சூழல்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகுது. இது பார்த்தீங்கன்னா ஒரு மன நிம்மதி, மன சந்தோஷங்கள் பெறக்கூடிய காலகட்டங்களாக இந்த மாத காலகட்டமானது உங்களுக்கு உருவாகுதுன்றீங்க. இந்த மாத காலகட்டம் கூட சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த 2024 மே மாதத்திலிருந்து 2025 மே மாத காலகட்டம் வரலுமே இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு ஓரளவுக்கு பொருளாதார அபிவிருத்திகளும் மன நிம்மதிகளும் மன சந்தோஷங்களும் முக்கியமாக அந்த பண பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். அதில் குறிப்பாக இந்த மாத காலகட்டமானது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கான காலகட்டங்கள். வெகு நாட்களாக 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்க இருக்கனால வெகு நாட்களாக திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வருது. குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பேர் உருவாகுது. வீட்டில் ஒரு சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், வீடு மனை வாசல் வாங்கக்கூடிய அமைப்புகளும் வீடு மனை வாசல் கட்டக்கூடிய அமைப்புகளும் உருவெடுக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுதுன்றவிதிங்க. அதனால் இந்த மாதத்தின் தொடக்கத்திலிருந்து இனிமேலுக்கு விரைய செலவுகள் எதுவும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. கொஞ்சம் பணங்களை வந்து சேமித்து வைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகுன்றவிதிங்க. அதே போல் இந்த மாதத்தின் தொடக்கத்திலிருந்து ஏதாவது
வீடு மனை வாசல் வாங்கணும், வீடு மனை வாசல் கட்டணும்னாக்கா இந்த வைகாசி மாதத்துலேயே வீடு மனை வாசல் வாங்குவதற்கும் கட்டுவதற்கும் முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுன்றீங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எப்பொழுதுமே வீடு மனை வாசல் வாங்கணும் கட்டணும்னாக்கா ஸ்திர மாதங்களில் தான் கட்ட தொடங்கணும் அப்படின்றது விதிங்க. ஸ்திர மாதங்கள் அப்படின்றது வைகாசி மாதமும் ஆவணி மாதமும் கார்த்திகை மாதமும் மாசி மாதம், இந்த 4 மாதங்களும் ஸ்திர மாதங்கள். இந்த மாத காலகட்டங்களில் வரக்கூடிய வாஸ்து நாள் என்று பூமி பூஜை போட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கனாக்கா அடுத்த 1 வருட காலகட்டத்துக்குள்ளாரையே அந்த வீடு குடப்பிரவேசம் முடிச்சு அந்த வீட்டுக்கு குடி போகிறத கண்குளர பார்க்க முடியும். ஒருவேளை நான் இந்த நேரத்தில் வீடு மனை வாசல் வாங்கணும் கட்டணும்னு நினைக்கிறேன் சார், இதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தில் கண்டிப்பாக வீடு மனை வாசல் கட்டக்கூடிய யோகங்கள் உருவாகும், அல்லது பழமையான வீடுகளை திருத்தி அமைக்கக்கூடிய யோகங்கள் உருவாகும். இந்த மாதத்தில் வரக்கூடிய வாஸ்து நாள் என்று பூமி பூஜை போட்டிங்கனாக்கா மிக விரைவாகவே அந்த வேலைகளை முடிக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகுன்றீங்க. அதேபோல் படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருக்கும் இந்த மாத காலகட்டத்தில் வந்து படிப்பில் ஒரு வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகுன்றீங்க. ஏன்னா குருவோட புதன் சேர்ந்து உட்காந்துருக்கார், உங்கள் லக்னத்திலே உங்கள் ராசியிலே உட்காந்துருக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். எதையுமே ஒரு தடவைக்கு 2 தடவை சிந்தித்து செயல்படக்கூடிய நபர்களாக இருந்தாலும் கூட இந்த நேர காலங்களில் பாசிட்டிவான ஒரு செய்திகள் உருவாகிறத பார்க்க முடியும். படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் ஞாபக சக்தி திறன் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ நினைக்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடைபெறதை கண்குளர பார்க்க முடியுன்றீங்க. அதனால் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு எனக்கு தெரிஞ்சளவு இந்த ஜூன் மாத கிரகநிலையானது ஓரளவுக்கு வளர்ச்சி நிறைந்ததாக இருக்குது. இந்த மாதத்தின் தொடக்கத்தில் மட்டும் கிடையாதுங்க, கடந்த மே மாதம் 1ஆம் தேதி என்றதான் குரு பயிற்சி நடந்தது. சித்திரை மாதமும் இப்போ தான் பிறந்திருக்குங்க. அப்போ இன்றைக்கி வைகாசி மாதமும் நடந்துகிட்ருக்கு. அப்போ இது எல்லாமே ஒப்பிட்டு பார்க்கும்போது வருடத்தில் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட சுய ஜாதகத்தை ஆராயணும் அப்படின்னாக்கா சித்திரை மாதம் பிறந்துருச்சு அப்படின்னாவே உங்களோட சுய ஜாதகத்தை ஒரு தடவை செக் பண்ணி பார்க்கணும், குடும்ப உறுப்பினர்கள் ஜாதகத்தை. இது என்கிட்ட கொடுத்து பார்க்கணுன்றது அவசியம் கிடையாது. உங்களோட குடும்ப ஜோதிடர்கள் யாராவது இருக்கிறாங்க அப்படின்னாக்கா வருடத்தில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் வந்தாவே உங்களோட சுய ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கணும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த வருடத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் துல்லியமாக கணிக்கிறதுக்கு எங்களுக்கு பஞ்சாங்கமானது வந்திருக்கும். அந்த பஞ்சாங்கத்தின் வாயிலாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஒவ்வொரு மாதத்துலையும் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை துல்லுறுதியாக உங்களுக்கு வந்து சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். இந்த மாதத்தில் இது நடக்க போகுது, இந்த நேர காலகட்டத்தில் இது செய்யுங்க அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு செயல்களும் நடக்கிறதுக்கும், ஒருவேளை தீமையான நிகழ்வுகள் நடக்கிறதுனாலும் அதை முன்கூட்டியே உணர்த்தி அதுக்கான பரிகாரங்களை தெரிந்து கொள்றதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டமாக இருக்கும். ஆனால் இந்த மாத காலகட்டம் உங்களுக்கு வளர்ச்சிகளாக தான் இருக்குது, எதுவும் குறைகள் கிடையாது. இருந்துட்டாலும் உங்களோட சுய ஜாதகத்தை ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தருன்றீங்க. மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்கள் கிடையாது. ஆனால் முக்கியமாக வெகுநாட்டிலே திருமணத்துக்காக வேங்கி காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ஜூன் மாத காலகட்டத்தில் நீங்கள் தேடி போகிறீங்களோ இல்லையோ தெரியாது, கண்டிப்பாக உங்களை தேடி வந்து உங்களுக்கு திருமணத்துக்கான காலகட்டமும் குழந்தை பேர் அமைப்புகளும் உருவாகுன்றீங்க. 5ஆம் இடத்தை குரு பார்க்கறனால குழந்தை பேர் அமைப்புகள் உருவாகும். பூர்வ புண்ணிய சொத்து சங்களால் ஆதாயங்கள் தெய்வ அனுகூலம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறனால திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகளும் குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பேர் உருவாகிறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டமாக இருக்குது. எந்த அளவுக்கு முயற்சி எடுத்து போகிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த மாத காலகட்டத்திலிருந்து வளர்ச்சிகள் பெறுன்றீங்க. முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள். நன்றி, வணக்கம்.